Example 3.37, a ladder 17 feet long is leaning against a wall. So, இப்போ நம்ம இதை wall அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது wall அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ladder வந்து சாஞ்சு இருக்கு. wallல இருந்து சாஞ்சு இருக்கு. அது ladderோட height இருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 17 feet இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. If the ladder, vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right angle. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ladderம் அப்புறம் vertical wall. இது என்னது? wall. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் எங்க இருக்கு? பாட்டம். Form a right angle triangle. So this forms a right angle triangle. What is a right angle triangle? பாத்தீங்கன்னா this will be 90 degree இல்லையா? 90 degree இதுதான் right angle triangle. Find the height of the wall. So நம்ம height of the wall இதோட height கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்க ladder சாஞ்சிருக்கோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போறோம்ன்றாங்க. Find the height of the wall where the top of the ladder. Top of the ladder இதுனா அந்த ladder. சும்மா ladder மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டாப் ஆஃப் த லேடரும் வால் எந்த இடத்துல அந்த டாப் ஆஃப் த லேடர் சாஞ்சிருக்கோ அதோட இது என்ன கேட்குறாங்க வாலோட ஹைட்டு கேட்குறாங்க சரியா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் வேர் த டாப் ஆஃப் த லேடர் மீன்ஸ் என்ன சொல்றாங்க இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாட்டம் ஆஃப் த வால் இதுதான் பாட்டம் ஆஃப் த வால் சரியா இது பாட்டம் ஆஃப் த வால்க்கும் டு த பாட்டம் ஆஃப் த லேடர் பாட்டம் ஆஃப் த லேடர் இதுதான் பாட்டம் ஆஃப் த லேடர் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க 7 feet லெஸ் than த ஹைட் ஆஃப் த வால் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம் ஹைட் ஆஃப் த வாலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஹைட் ஆஃப் வால் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஃபீட்லேயே கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபீட்லேயே எழுதிக்கலாம் இப்போ லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இந்த டிஸ்டன்ஸ் சரியா எதோட டிஸ்டன்ஸ் பாட்டம் ஆஃப் த வால் டு த பாட்டம் ஆஃப் த லேடர் இப்போ நம்ம இது ஏ இது பி இது சி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நோட் பண்ணிக்கிறோம் ஸோ ஹைட் ஆஃப் த வால் இஸ் ஏபி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பிசி பிசி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க 7 feet less than அப்போ எக்ஸ் மைனஸ் 7 feet and AC equals what 17 feet so this is right angle triangle அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பைத்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம் so what is that theorem hypotenuse square equals hypotenusனா இந்த AC தான் hypotenuse 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது hypotenuse square equals height square plus base இது height சொல்லுவாங்க perpendicular சொல்லுவாங்க எது வேணா சொல்லுவாங்க base square plus height square equal to hypotenuse square ஓகேவா இப்போ hypotenuse என்ன hypotenuseன்றது AC தானே AC is hypotenuse is 17 square height என்னது நம்ம height of the wall என்ன எடுத்திருக்கோம் x எடுத்திருக்கோம் x square plus base என்ன எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா x minus 7 whole square போடணும் சரியா x minus 7 squareனு போடக்கூடாது தப்பு இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான் சால்வ் பண்ண வேண்டியதுதான் 17 ஸ்கொயர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 289 ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது என்ன ஃபார்முலால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றோம் what is a minus b whole square formula a square minus 2ab plus b square ரைட்டா இப்போ a minus b அப்ப என்ன பண்ணணும் x square minus 2 into 7 into x அப்புறமா plus b square is 7 square so 289 equals x square plus x square is 2x square minus 7 into 2 14x plus 7 square is 49 okay va so next இப்போ நான் எல்லாமே ஒரு பக்கமா கொண்டு வரேன் சரியா 2x square minus 14x plus 49 so இந்த 289 இந்த பக்கமா கொண்டு வரும்போது minus 289 equals 0 இந்த பக்கம் ஃபுல்லா என்னவாயிடும் 0 ஆயிடும் இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் 0 ஆயிடும் இப்போ
2x square minus 14x. 289 minus 289 plus 49 இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 9042 என்ன வரும்? கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் வரும். which is minus 240 equals 0. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். எதுக்காகனா பாருங்க, இதுலயும் 2 இருக்கு, இதுவும் மல்டிபிள் ஆஃப் 2, இதுவும் மல்டிபிள் ஆஃப் 2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு ஐ மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வாட் இஸ் திஸ் ஐ மெத்தட் அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம், சரியா? கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா, இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேல எழுதணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? இங்க 1 தான். கான்ஸ்டன்ட் என்னது? மைனஸ் 120. மைனஸை மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மைனஸை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன வரும்? 1 into minus 120 is minus 120. சரியா? கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்க டேர்ம் எழுதணும். தட் இஸ் minus 7x. 7 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x minus 7 எழுதணும். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். அதுதான் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல போடுறோம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளை பண்ணினா இது வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் பண்ணினோம்னா இது வரணும். 2 நம்பர் எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணா இது வரணும். ஆட் பண்ணா இது வரணும். 7 வரணும். இப்போ நம்ம அந்த நம்பரை சூஸ் பண்ணணும். இது சூஸ் பண்றது மட்டும் தான் நமக்கு இந்த ஸ்டெப். இப்போ நான் எப்படி சூஸ் பண்றேன்னு பார்த்துக்கோங்களேன். 120 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. ரைட்? ஸோ 120 நான் முதல்ல 1ல இருந்து போடுறேன். 1 into 120. 120. இப்போ 120 மைனஸ் பண்ணனா 1 பண்ணா 7 வராது. ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும். நெக்ஸ்ட் என்ன போடுறேன்? 2 into 60. 2 into 60 என்னது? 120யா? இப்போ 60 minus 2, 60 plus 2 எது போட்டாலும் இது வராது. ஸோ 3 into என்ன வரும்? 120 divided by 40. That is equal to 120. ஸோ இது நம்ம போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 15 into 8 வரும். இது நமக்கு போட 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 தெரிஞ்சிடும். சரியா? 15 into 8 என்னது? 120யா? 8 5s are 40, ரிமைண்டர் 0, ரிமைண்டர் 4, அப்புறம் 120. ஸோ 15ம் 8ம் நமக்கு 120 வரும். ஏன் நாம இதை சூஸ் பண்றோம்னா 15 minus 8 or 8 minus 15. இங்க நம்பர் இங்க மைனஸ்க்கு இங்க நம்பர் இருந்ததுன்னா கீழே அடிஷன்ல மைனஸ் நம்பர் இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கணும். சரியா? பாருங்க, மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ். ஏன் மைனஸ் போடணும்? minus into plus is minus. 15 into 8 is 120. Now minus 15 plus 8 என்ன வரும்? minus 7. இங்க நமக்கு அடிஷன் கீழே வந்து மைனஸ்ல இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கணும். Now இது எப்படி எழுதலாம் பாருங்க. x ஸ்கொயர் minus 15x plus 8x minus 120 equals to 0. ஓகேவா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்னா என்ன அர்த்தம்? நடுவில் இருக்க மைனஸ் 7x நம்ம ஸ்பிளிட் பண்றோம். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தட்ல ஸ்பிளிட் பண்ணணும். 7 ஸ்பிளிட் பண்றேன்ட்டு 3x plus 4x எல்லாம் போடக்கூடாது. நவ் x என்ன பண்றோம்? ரெண்டு டேர்மா நாம செப்பரேட் பண்றோம். சரியா? x வெளியில எடுக்கிறேன். இங்க என்ன வரும்? x minus 15. நம்ம சரியா போட்டிருந்தோம்னா இங்கேயும் x minus 15 தான் வரும். அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? 8 வெளியில எடுக்கணும். பிளஸ் is equal to 0. இங்க பாருங்க, x into x is x square, 15 into x is 15x, 8x plus into minus is minus, 8 into 15 is 120. Next, இங்க x minus 15, x minus 15 இருக்கிறதுனால x minus 15. இங்க அப்புறம் மீதி என்ன இருக்கு? x plus 8 equals to 0. So this is equal to x minus 15 equals to 0 or x plus 8 equals to 0. Now x equals to 15, x equals to minus 8. So minus 8 cannot be, height cannot be minus 8. It cannot be negative number. அப்போ what is x? x என்னவா வச்சுக்கிறோம்? height of the wall. அதானே கேட்டிருக்காங்க.
ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் தான் கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ த ஹைட் ஆஃப் த வால் இஸ் 15 என்னது ஃபீட்ல தான் எல்லாமே இருக்கு. ஹைட் ஆஃப் த வால் இஸ் 15 ஃபீட். ஃபீட்ஸ்ன்னு போடக்கூடாது. ப்ளூரல் கிடையாது. 15 ஃபீட். நமக்கு எல்லாமே ஃபீட்ல குடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? ஆன்ஸரும் ஃபீட்ல போடுறோம். கிளியரா?